ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் ரொம்ப டேஸ்டியான ஒரு கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவை கிடையாது. இந்த மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டியான இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போது எந்த சட்டியில் நம்ம குழம்பு பண்ண போகிறோமோ அதில் இந்த பேஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னுமே இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூடவே நான் ஒரு லெமன் சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம மீன் துண்டுகளையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வாவல் ஃபிஷ் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த மீனைனாலும் சேர்த்துக்கலாம். மீன் முதல்ல போடுறதுனால உடஞ்சிருமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த குழம்புல மீன் கடைசி வரைக்கும் உடையவே உடையாதுங்க. நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி உடையாமல் இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே குழம்பு பொங்கி வந்துடும். பொங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணால் மீன் உடஞ்சிரும். கொஞ்சம் கொதிக்கிற டைமில் இது கூட 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துட்டு ஒரு சின்ன தக்காளி வெட்டி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஆனால் நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்றலை. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து எண்ணெய் கொதிக்க பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நான் மீன் துண்டுகளை எடுத்து காமிக்கிறேன். மீன் உடையவே உடையாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு குக்கிங் டைமும் ரொம்ப கம்மி தான். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.